அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல விசித்ராம ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. என்ன எல்லாரும் கேமராக்காக பேசுற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிராண்ட் பண்றாங்க. ஆனா அந்த கேமரா தான் பாத்தீங்கன்னா என்னை வந்து காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லி விசித்ராம ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது பற்றி பார்க்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து ஒரு குற்றவாளி ஒரு கல்பிரேட் யாருன்னு சொன்னாக்கா அர்ச்சனா அப்படின்னு சொல்லி கூல் சைஸ் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து நிக்சன் அதுக்கப்புறம் மாயாட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை மேட்ரை வந்து நான் யதார்த்தமாக வந்து கேமராவில் இப்படி காமிச்சு நான் வந்து இப்போ பேசுகிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த பூச்சி விழுந்திருக்கு, அந்த கரப்பாம்பூச்சி வந்து விழுந்திருக்குன்னு சொன்னேன். அதுதான் பார்த்தீங்கன்னா என்னை வந்து பெரிய அளவில் வந்து காப்பாற்றுச்சு. ஏன்னா அந்த விஷயத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து என்னை வந்து திருடி பட்டம் கட்டினாரு. அந்த விஷயத்துலேருந்து என்னை காப்பாற்றினதே பார்த்தீங்கன்னா இந்த கேமரா தான். ஆனவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னை வந்து கேமராக்காக பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் கேமராக்காக பேசுகிறனா கூட அந்த ஒரு கேமரா தான் பார்த்தீங்கன்னா என்னை வந்து காப்பாற்றுச்சு. அப்போ நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன். என்னை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடு உருவாகாமல் இருக்கிறது கேமரா தான் மிகப்பெரிய காரணம். இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து பிராண்ட் பண்ணதுக்கு என்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போட்டுறாங்க. நான் வேறு மாதிரி வந்து போயிருப்பேன். நல்ல வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது 100க்கு 100 உண்மை தான். ஏன்னா தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னான். அதாவது விசித்ராமா காப்பியில் போட்டு அந்த சர்க்கரை வந்து குடிச்சிருப்பாங்க. அந்த டஸ்ட்பினே வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவுடைய வயிறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆள் பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா அந்த கேமராவில் அந்த சர்க்கரை இருக்குது, அந்த சர்க்கரைக்குள்ளே அந்த ஒரு கரப்பாம்பூச்சி இருக்குது, அதை காமிச்சனால தான் நம்மளாலையும் கூட பேச முடிச்சு. அப்போ அது வந்து ஒரு 100க்கு 100 உண்மை தான். அது ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கூல்ஸ் ரேஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜே பிராவோ அந்த ஆள் அவர் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் அர்ச்சனா உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஆர்ஜே பிராவோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஏடிஎம் உருவாகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூல் சைட்டை வந்து சொல்கிறாரு. அப்போ கூல் சைட் சொல்கிறாரு ஏடிஎம் உருவாகிறதுக்கு மெயின் கல்பிரேட்டே பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனா தான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து போட்டு உடைக்கிறாருங்க. வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒருத்தன் திருடுறா அப்படின்னா அது காரணம் என்ன? வறுமை. அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டி ஒரு 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 ஹை லெவலில் ஒரு விஷயம் பண்ணுறான்னா அது காரணம் என்ன? பேசிக்காக வர சண்டை. ஏதாவது அந்த கிஷன் கூட சொன்னால் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனை வர்றது காரணம் என்னென்னா அந்த சண்டை. அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி கேங் ஒரு ஏடிஎம் உருவாகிறதுக்கு மெயின் காரணம் அந்த மெயின் கல்பரேட் யாருன்னு சொன்னாக்கா இந்த அர்ச்சனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் கூல் சைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி அர்ச்சனா முகத்தில் வந்து கிளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா அந்த பிரச்சனையில் அர்ச்சனா தேவையில்லாமல் வாண்டடாக உள்ளே போய் என்னை வந்து புள்ளி பண்ணுறாங்க சொல்லி அந்த விஷயத்தை வந்து பெருசாக்கி தன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸை உருவாக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிஆர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை வந்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து புள்ளி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாடகம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த 1ஆம் நம்பர் ஒரு கல்பிரேட் ஒரு குற்றவாளி இந்த மாதிரி புள்ளிகேங்க உருவாக்கி அந்த புள்ளிகேங்க என்னை வந்து அட்டாக் பண்ணாங்க சொல்லி உருவாக்க காரணமாக இருந்தது இந்த ஒரு கல்பிரேட் அர்ச்சனா அப்படிங்கிறது தான் தெரியுது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.